கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள விடயங்களை பகிரக்கூடாது என்று சொன்னது இஸ்லாம். இன்றைக்கு நீங்க சோசியல் மீடியாவுல பார்த்தா எப்படியான செய்திகள், எப்படியான படங்கள், அதை எப்படி வீடியோ பண்ணி இருப்பாங்க, அதை எப்படி பிடித்திருப்பாங்க, எங்கட கற்பனையில கூட வராத அளவுக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை விடுங்க, ஆனால் எங்கட சில சகோதரர்களும் இதனுடைய பாரதூரங்களை விளங்காம செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு கீழே அவர்களுடைய அஸ்ஸவாஜர் என்ற கிதாபில அவர்கள் கூறுகிறார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இந்த தாம்பத்திய உறவை பற்றி வெளியில சொல்வது பெரும் பாவத்தில் உள்ள ஒரு பாவம் என்று குறிப்பிடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் தன்னுடைய சிறுவ மகள்மார்களோ மகன்மார்களோ பேரன் பேத்திகளுக்கோ அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அவங்க இதை சர்வசாதாரணமாக தவறாக நினைக்க மாட்டாங்க, பிழையாக நினைக்க மாட்டாங்க. இதில் என்ன தவறு, இதில் என்ன பிழ? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய இஸ்லாம் இவைகளை மிக அதிகமாக இந்த மாதிரியான செய்திகளை பரத்துவதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்க அடிக்கடி படிக்கிற அந்த புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 3 பேர்கள் பிரயாணம் செய்வாங்க. காட்டு பகுதியில மழை உண்டு பொழிந்ததனால ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கிக் கொள்வாங்க. அந்த குகையுடைய வாசலை பெரிய ஒரு பாறாங்கல் வந்து மூடிக்கொள்ளும். இப்பொழுது அந்த 3 பேரும் அவர்கள் செய்த நல்ல அமல்களை வைத்து துஆ செய்வார்கள். அதில் ஒருவர் கேட்ட துஆ என்ன? ஒருவர் கூலிக்கு வேலை செய்தார், மாலை யானவுடன் கூலியை எடுக்காமல் சென்று விட்டார். அவருடைய அந்த கூலி பணத்தை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து இந்த பெரிய ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது. பல வருடங்களுக்கு பின்னால அவர் வந்து அவருடைய கூலியை கேட்ட நேரத்தில், இதோ இல்லை, இந்த முழு ஆட்டு மந்தையும் உங்களுக்குரியது என்று நான் சொன்னேன். அல்லாஹ், இது உனக்காகத்தான் நான் செய்தது என்று சொல்லி அவர் துஆ செய்கிறார். அந்த கல்லு கொஞ்சம் ஒதுங்கியதாக, அவர்கள் வெளியில வருவதற்கு வழிவிட்டதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஏன்? அந்த அளவுக்கு அந்த அமலை அல்லாஹ் ஏற்றிருக்கின்றான். அந்த கொஞ்ச பணம், கொஞ்ச காசு, ஆனால் அது பாரதூரமானது என்று நினைத்து அதை வைத்து வளர்த்து பெரிய ஆட்டு மந்தை ஆகிற வரைக்கும் இவர் சிரமப்பட்டு கொடுத்தாரே, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதனால தான் அவர்கள் வெளியில வருவதற்கு அந்த கல்லை நீக்கி விட்டதாக ஹதீஸ்ல வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அமானிதம் அது எல்லா நேரங்களிலேயும் பாதுகாக்கப்படணும், எல்லா கட்டங்களிலேயும் பாதுகாக்கப்படணும். அது பாடசாலைகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், சில நேரங்களில் பொது நிறுவனங்கள், பிரைவேட் கம்பெனிஸ் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே அங்க வேலை செய்யக்கூடிய வேலை நேரமும் அமானிதம். 8 மணி நேரம் 8 மணி நேரம். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 மணி நேரம் 10 மணி நேரம். அதுல நீங்க வெளியில ஒரு அவசரத்துக்கு டாய்லெட், வாஷ்ரூம் போவதற்கு, சாப்பிடுவதற்கு half an hour. ஏன் வெள்ளிக்கிழமை நீங்க ஜும்மாவுக்கு வருவதற்கு உங்களோட கம்பெனியில ஒரு அவர் தான். அதற்கு மேல நாங்க எடுக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், வேலை செய்யக்கூடியவர்கள் அங்குள்ள பொருட்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. சில வேளை உதாரணமாக, அதாவது பேப்பர்கள் தேவைப்பட்ட எடுக்கிறது, தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதாவது போட்டோ காப்பி எங்கட கம்பெனியில் இருக்குது, ஆபீஸில் இருக்குது, எடுத்துக்கொண்டு வாரது. வெளியில் எடுத்த என்ன ஒரு 100-200 தான் போகும். ஆனால் அது கூட தன்னுடைய பாக்கெட்டால போகக்கூடாது என்பதற்காக ஆபீஸில் உள்ள போட்டோ காப்பி மெஷினை பாவிப்பது, ஆபீஸில் உள்ள அந்த எழுதக்கூடிய அல்லது பேப்பர்களை பாவிப்பது. ஏன்? ஒருவர் பெரிய போஸ்ட்ல இருந்து அவருக்கு வாகனம் கொடுத்திருப்பாங்க, அந்த வாகனம் ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான். அதுல தன்னுடைய மகன ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு போகலாம், தன்னுடைய மனைவிமார்களை டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போகலாம், அவர் வீட்டுடைய தேவைக்கு அதுல ஷாப்பிங் போகலாம். அனுமதி கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வாரேன்டா, அது அரசாங்கமோ அல்லது பிரைவேட் கம்பெனிஸோ அங்க வேலை செய்யறவர்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதியோ அந்த அனுமதியுடைய அளவுக்கு மாத்திரம் தான் அவைகளை பாவிக்கலாம். அதற்கு மேலான எங்களுக்கு பாவிக்க அனுமதி இல்லை. சிலர்களுக்கு மொபைல் போன், சிலர்களுக்கு லேப்டாப்.
சொல்லுவாங்க ஒன்லி ஆபீஸ் வேலைக்கு மட்டும், ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான். அது எங்கட சொந்த பாவனைக்கு எடுக்கலாம்.